ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஓ டிஜிட்டல் ஹப். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பிஎஃப்பில் ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். இபிஎஃப் கிரீவன்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு யாருக்கும் தெரியுதில்லை. சரிங்களா? ஜஸ்ட்டு போகிறீங்க, கிளைம் போடுறீங்க, ஜஸ்ட் ரிவ்யூ பண்ணி பார்த்துறீங்க. இதுதான் இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் பிஎஃப் ஆஃபீஸில் சம்மந்தப்பட்ட பிஎஃப் ஆஃபீஸ்லேயே பேசலாம். நீங்கள் என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை, ஜஸ்ட் பிஎஃப் ஆஃபீஸ் போனால் கூட அவ்வளோ டீப்பெல்லாம் பேச முடியாது. இதில் பேசலாம். சரிங்களா? ஹையர் ஆஃபீஸர் வரைக்கும் கூட பேசலாம் நம்ம இந்த மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மூலிமா. இது ஒரு பிஎஃப் ஆஃபீஸில் ஒரு சிஸ்டம் கொண்டு வந்து நல்ல ஒரு விஷயம். ஓகேவா? அது சிஸ்டம் ரொம்ப நாளாக இருக்குது, நிறைய பேருக்கு யாருக்கும் தெரியாது. இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன், கொஞ்சம் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகேவா? பார்த்தீங்கன்னா இப்போது இந்த கிவன்ஸ் மேனேஜ்மெண்ட் மூலிமா இப்போ என்ன பண்ண போகிறேன் நான் பார்த்தீங்கன்னா, நான் பிஎஃப்ல பார்த்தீங்கன்னா கிளைம் போட்டேன். சரிங்களா? கிளைம் போட்டேன். நான் போட்டு கிட்டத்தட்ட ஒரு அட்வான்ஸ் கிளைம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் ஆச்சு. சரிங்களா? 15 நாள் 17 நாள் 18 நாள் ஆச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் கிளைம்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்குது எல்லாமே. எனக்கு 1 வீக்லேயே செட்டில்மெண்ட் ஆக வேண்டியது. இது வரைக்கும் எனக்கு செட்டில்மெண்ட் ஆகலை. ஓகேங்களா? இது வரைக்கும் செட்டில்மெண்ட் ஆகலை. நானும் வெயிட் பண்ணி பார்த்துட்டேன். இது வரைக்கும் செட்டில்மெண்ட் ஆகலை. எந்த ஒரு அட்வான்ஸ் கிளைம் போடலாம் ஒரு 10 or 15 டேஸ் வெயிட் பண்ணோம். எனக்கு 15 டேஸ் மேலே ஆயிடுச்சு. சரிங்களா? அதனால் நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண போகிறேன். எனக்கு கிளைம் போட்டேன், எனக்கு ஏன் செட்டில்மெண்ட் ஆகலை, நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண போகிறேன். அந்த ரைஸ் பண்ணுறது தான் இந்த கிரீவன்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். சரிங்களா? இதில் தான் போய் நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண முடியும். ஓகேவா? எப்படி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறது நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகேவா? ரெஜிஸ்டர் நம்ம இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். epfgms.gov.in இந்த வெப்சைட்டோட சைட் இது தான். ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஹோம் பேஜ் இது. இதில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பான், எப்படி பண்ணணும்னு கொடுத்துருப்பான். நம்ம ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தோன்னா நிறைய ஆப்ஷன் காட்டும். பிஎஃப் மெம்பரு, இபிஎஃப் பென்ஷனரு, எம்ப்ளாயர், அதர்ஸ்ன்னு காட்டும். சரிங்களா? நம்ம இபிஎஃப் மெம்பர். சரிங்களா? பிஎஃப் மெம்பர் தான் நம்ம மெம்பர். ஆக்சுவலாக நம்ம பிஎஃப் மெம்பர். ஓகேவா? அதனால் பிஎஃப் மெம்பர் ஆப்ஷன் சூஸ் பண்ணிடணும். என்ன கேட்குறோம், ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது கிளைம் ஐடி எதனா இருக்கா, உங்கள் ஐடியா கிளைம் என்ன போட்டிருக்கீங்களா, அதில் என்ன கம்ப்ளைண்ட் என்ன ரைஸ் பண்ணியிருக்கீங்களா, அது ட்ராக்கிங் ஐடி எதனா இருக்கான்னு கேட்குது. நம்ம கிட்ட கிடையாது, ஃப்ரெஷ்ஷாக நம்ம போட போகிறோம். அதனால நோ கொடுத்துரும். சரிங்களா? நோ கொடுத்தது நம்மளோட யூஎன் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கணும். கேப்சா என்ட்ரி பண்ணிக்கணும். ஓகே, கேப்சா என்ட்ரி பண்ணிட்டேன். கேப்சா என்ட்ரி பண்ண பிறகு நமக்கு ஸ்க்ரோல் டவுன் பண்ணணும். ஸ்க்ரோல் டவுன் பண்ணால் தான் நமக்கு ஓடிபி ஆப்ஷன் வரும். நம்ம கேப்சா என்ட்ரி பண்ணிவிட்டு இதே ஸ்க்ரீனில் வச்சு தான் நமக்கு தெரியாது. ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணணும். ஸ்க்ரோல் டவுன் பண்ண பிறகு நம்ம கேட்கும், கெட் ஓடிபி கேட்கும். ஓடிபி கொடுத்தா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓகே, ஓடிபி போட வேண்டிய நமக்கு லாகின் ஆகிடுச்சு. ஓகேவா? லாகின் ஆன பிறகு நமக்கு அட்ரஸ் பேஜ் வரும். சரிங்களா? நம்ம பர்சன் டீட்டெயிலாம் என்ட்ரி பண்ணணும். ஜஸ்ட்டு நம்ம அட்ரஸ்லாம் கொடுத்துட்டு அட்ரஸ்லாம் என்ட்ரி பண்ணிக்கணும். நம்ம அட்ரஸ்லாம் என்ட்ரி பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு நம்ம செக்யூரிட்டி கோட்லாம் என்ட்ரி பண்ணிவிட்டு இதுதான் முக்கியமான ஸ்டெப்ஸ். சரிங்களா? நம்மளுக்கு நாங்கள் ஒரே கம்பெனி ஒர்க் பண்ணியிருந்தால் ஒன்று தான் காட்டும், ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான் காட்டும். ஓகேவா? நீங்கள் நிறைய கம்பெனி ஒர்க் பண்ணீங்களோ, எத்தனை கம்பெனி ஒர்க் பண்ணீங்களோ அதனோட பிஎஃப் நம்பர் டீட்டெயில்ஸ்லாம் காட்டும். ஓகேவா? நீங்கள் உங்களுக்கு எந்த கம்பெனியில் நீங்கள் உங்களுக்கு இஷ்யூவோ அந்த கம்பெனி நம்பர் தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேவா? அது எப்படி சூஸ் பண்ணலான்னா, நீங்கள் எக்ஸாம்பிள் இப்போ நான் அட்வான்ஸ் கிளைம் போட்டிருக்கேன், நான் இந்த கம்பெனிலேருந்து போட்டிருக்கேன். சரிங்களா? இந்த கம்பெனிலேருந்து போட்டிருக்கேன். இதோட மெம்பர் ஐடி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மெம்பர் ஐடி நான் நோட் பண்ணிக்கணும். அந்த மெம்பர் ஐடி தான் நம்ம போய் செக் பண்ணணும். சரிங்களா? லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டிசி. ஓகே, இந்த மெம்பர் ஐடி தான் நான் போட்டிருக்கேன். இந்த மெம்பர் ஐடி மட்டும் சூஸ் பண்ணணும். நம்ம வேறு எதுனா மெம்பர் ஐடி சூஸ் பண்ணிட்டு நம்ம கேள்வி கேட்டால் அங்கே பதில் சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? அந்த பிஎஃப் ஆஃபீஸ் எல்லாமே டிஃப்ரெண்டான பிரான்ச்சஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா மும்பை, இது பார்த்தீங்கன்னா அகமதாபாத், அதுமாதிரி டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் இருக்கும் நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணது. ஓகேவா? இப்போ நான் இந்த பிஎஃப்ஓட தான் எனக்கு பிரச்சனை. சரிங்களா? நான் இந்த கம்பெனி தான் நான் சூஸ் பண்ண போகிறேன். சரிங்களா? இந்த கம்பெனி சூஸ் பண்ண தான் அந்த பிஎஃப் ஆஃபீஸ்க்கு நம்ம கொடுக்குற ரிக்வஸ்ட்டு போகும். சரிங்களா? அப்போ தான் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க கரெக்டாக. இந்த மெயினான ஸ்டெப்ஸு நல்லா பார்த்துங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த காலம் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ் ரிலேட்டட் என்ன பண்ண போகிறீங்க, பிஎஃப் ஆஃபீஸ் பண்ண போகிறீங்களான்னு கேட்கும். சரிங்களா? பிஎஃப் ஆஃபீஸ் தான் நான் பண்ண போகிறேன். கொடுத்துட்டு இதுலேயே கேட்டகரிஸ்லாம் நிறைய இருக்கும். டிஃபால்ட்டாக கேட்டகரிஸ்லாம் நிறைய இருக்கும். அது என்ன கேட்டகரி நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் கண்டிப்பாக. நான் பிஎஃப் அட்வான்ஸ் கிளைம் போட்டேன். எனக்கு செட்டில்மெண்ட் ஒன்றும் ஆகலை. நான் செட்டில்மெண்ட் ஆஃப் பிஎஃப் அட்வான்ஸ் கிளைம் பார்த்தீங்களா, இது கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு
நம்மளுக்கு என்ன இஷ்யூவோ நம்ம அந்த இஷ்யூ டைப் பண்ணணும். நமக்கு என்ன பிரச்சனையோ அதை நம்ம ஒரு டெக்ஸ்ட்டாக டைப் பண்ணணும். அவங்களுக்கு புரிகிற மாதிரி டெக்ஸ்ட்டாக டைப் பண்ணணும். இதில் மெயினாக பார்த்தோன்னா ஸ்பெஷல் சேட்டர்ஸ் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. காமா, ஃபுல் ஸ்டாப்பு எதுவுமே இந்த ஸ்பெஷல் சேட்டர்ஸ் எதுவுமே யூஸே பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு டைப் பண்ணுறீங்களா, ஸ்பேஸ் விடணும், அவ்வளோதான். ஒரு சின்ன ஃபுல் ஸ்டாப் கூட வைக்கக்கூடாது. சரிங்களா? ஃபுல் ஸ்டாப் வைக்காமல் கொடுக்கணும். எதுனா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு போகாது. ஓகேவா? ஓகே, எனக்கு என்ன பிரச்சனை நான் டைப் பண்ணிட்டேன். சரிங்களா? எனக்கு என்ன இஷ்யூ இருக்கோ அதை நான் கிளியராக நான் உங்களுக்கு டைப் பண்ணிட்டேன். ஓகே, நம்ம இந்த பிஎஃப் நம்பர் என்ட்ரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிளிக் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அது சூஸ் ஆகிருக்கும். சரிங்களா? டிஃபால்ட்டாக நம்ம செலக்ட் ஆகிருக்கும். நம்ம என்ட்ரி பண்ணணும்னு அவசியம் எதுவும் கிடையாது. சரிங்களா? இதை நான் டைப் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்தோன்னா அப்லோட் டாக்குமெண்ட். நம்மளுக்கு இன்னும் தெளிவாக ஏதாவது நம்ம அவங்களுக்கு ஏதாவது டாக்குமெண்ட் எதனா கொடுக்குறோம், பிஎஃப் ஆஃபீஸில் நம்ம எதனா காட்டணும்னா நம்ம டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கேன் பண்ணி வச்சு பிடிஎஃப் அப்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த அவசியம் இல்லை. சரிங்களா? ஏன்னா சின்ன அட்வான்ஸ் கிளைம் தான் போட்டோம், இன்னும் எனக்கு கிடைக்கல. அதனால் அகைன் நான் ரிக்வெஸ்ட் கொடுக்குறேன் பிஎஃப் ஆஃபீஸ்க்கு. இப்போ நான் கிளைம் போட்டிருக்கேன், எனக்கு அட்வான்ஸ் கிளைம் வரல, நான் போட்டு ஒரு 15 நாள் மேலே ஆகுது, என்னோடய அப்ளிகேஷனை கொஞ்சம் குயிக்காக ப்ராசஸ் பண்ணுங்கள் நம்ம ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்குறோம். சரிங்களா? இதை பார்த்துட்டு அவங்க குயிக்காக என்ன இஷ்யூவோ எந்த இடத்துல அவங்க எரராக இருக்கோ அதை பார்த்து கிளியர் பண்ணிவிட்டால் ஒரு 2 or 3 டேஸில் செட்டில்மெண்ட் ஆகிடும். இது கம்பல்சரி செட்டில்மெண்ட் ஆகும். ஓகேவா? நம்ம போட்ட ஒரு 2 or 3 டேஸில் ரிப்ளை பண்ணிவிடுவாங்க. மேக்ஸிமம் 1 வீக் உள்ளே ரிப்ளை பண்ணிவிடுவாங்க. செட்டில்மெண்ட்டும் நமக்கு ஆகிடும். ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஓகேவா? நம்ம டாக்குமெண்ட் எதனா வேணும்னா நம்ம அதை ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு நம்ம பிடிஎஃப் இது பிடிஎஃப் மட்டும் தான் அப்லோட் பண்ண முடியாது. ஓகேவா? பிடிஎஃப் தான் அப்லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் எனக்கு தேவையில்ல அதனால் அப்படியே விட்டுட்டேன். அப்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம ஆட் கொடுத்துடணும். சரிங்களா? ஆட் கொடுத்துட்டா லாஸ்ட்டாக சப்மிட்ன்ற ஆப்ஷனுக்கு வந்துடும். ஓகேவா? பிஎஃப் நம்பரு, நம்ம கொடுக்க வேண்டிய பிஎஃப் நம்பரு, என்ன ரீசனு, சரிங்களா, நம்ம டைப் பண்ணதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் அதில் இருக்கும். ஜஸ்ட்டு பார்த்துட்டு சப்மிட் கொடுத்துக்கணும். ஓகே, சப்மிட் கொடுத்த பிறகு சக்ஸஸ்ஃபுல்லி கிரிவன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வரும் பாருங்கள். வந்த பிறகு நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் மாதிரி ஷோ ஆகும். உங்களுக்கு எஸ்எம்எஸும் வந்திருக்கும், இந்த ரெஃபரன்ஸ் நம்பரும் ஷோ ஆகும். சரிங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் ஷோ ஆகும். இது நம்ம அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கணும். வியூ ஸ்டேட்டஸில் போனால் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ட்ரி பண்ணிவிட்டு உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிவிட்டு கேப்சா என்ட்ரி பண்ணால் போதும், நம்மளுக்கு ஸ்டேட்டஸ் ஷோ ஆகும். ஜஸ்ட் உங்கள் எக்ஸாம்பிள் நான் டெஸ்டிங் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஆல்ரெடி நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் நான் போட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிள் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ரிஜிஸ்டர் நம்பரை என்ட்ரி பண்ணிடணும். சரிங்களா? அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர், கேப்சா, கரெக்டாக என்ட்ரி பண்ணணும். கேப்சா என்ட்ரி பண்ணி உள்ளே போயிட்ட பிறகு நமக்கு ஸ்டேட்டஸ் இப்படி தான் காட்டும். நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நேம் காட்டும், அது என்ன டேட்டுக்கு நம்ம ரிக்வஸ்ட் கொடுத்த மாதிரி காட்டும். ஓகேங்களா? என்ன பிஎஃப் ஆஃபீஸ்க்கு ரிக்வஸ்ட்டு போயிருக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும். ஓகேங்களா? யார் நம்மளோட கேஸை பார்த்துட்ருக்கா அவங்களோட நேம் காட்டும். சரிங்களா? ஆஃபீஸரோட நேம் காட்டும். கேஸோட ஸ்டேட்டஸ் பார்த்தோன்னா கேஸ் அண்டர் ப்ராசஸ். இப்போ தான் நான் ஜஸ்ட் நான் கொடுத்ததுனால கேஸ் அண்டர் ப்ராசஸ் இருக்குது. நீங்கள் ஒரு 2 or 3 டேஸ் நீங்கள் கேஸ் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்டஸ் காட்டும். உங்களுக்கு என்ன ஸ்டேஜில் காட்டும். உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும். எந்த ஒரு அவங்க அப்டேட் பண்ணாலும் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும். நீங்கள் போய் வியூ பண்ணி ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இபிஎஃப்ல போய்ட்டு கிரிவன்ஸ் மேனேஜ் சிஸ்டம் மூலிமா நம்ம என்ன ஒரு பிஎஃப்ல டவுட் இருந்தாலும் நம்ம டேரெக்டாக பிஎஃப் ஆஃபீஸை நம்ம கான்டெக்ட் பண்ணி நம்ம கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் இப்போது நம்ம ரிப்ளை வந்த பிறகு இது அடுத்த லெவல் எப்படி போகணும்னா, சப்போஸ் ரிப்ளை வரும் உங்களுக்கு, சரிங்களா, நமக்கு மெசேஜ் வரும், நம்ம ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணி பார்த்துட்டு நம்ம அகைன் அவங்ககிட்ட பேசுறது ஆப்ஷன்லாம் கூட இருக்கும். சரிங்களா? எனக்கு நீங்கள் சொன்னது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, நான் ஏர் ஆஃபீஸர்கிட்ட நான் ரிக்வஸ்ட் நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன்னா அந்த ஆப்ஷனும் இருக்குது. மேக்ஸிமம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், நான் நிறைய பேருக்கு இந்த கிவன்ஸ் மேனேஜ்மெண்ட் மூலிமா நிறைய பேருக்கு
ப்ராப்ளம் வந்து ரெக்டிஃபை ஆயிருக்கு. ஓகேங்களா, நிறைய பேர் ப்ராப்ளம் வந்து ரெக்டிஃபை ஆயிருக்கு. டேரெக்டாக கமிஷனர் லெவலுக்கு கூட கமிஷனர் கூட டேரெக்டாக நம்ம இஷ்யூஸ் பெருசானா கமிஷனர் கூட டேரெக்டாக நம்மளுக்கு கால் பண்ணி நம்ம பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுவாங்க. ஓகேவா, இது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இது பிஎஃப்ல கொண்டு வந்தது. இது ரொம்ப நாளாக இருக்குது, நிறைய பேருக்கு தெரியாது. ஓகேங்களா, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக புரியும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.